இந்த நேரத்தில் உலக அரசியல் மேடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விஷயங்கள் வெறும் ஒரு சாதாரண புவிசார் அரசியல் பதற்றம் மட்டுமல்ல, மாறாக உருவாகிக் கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு நிலையாக மாறியுள்ளது. இது முழு உலகத்தின் சக்தி சமநிலையையே குலைத்து விட்டது. ஈரான் நாட்டுக்குள் அமைந்துள்ள சாபஹார் துறைமுகம் இதுவரை ஒரு மூலோபாய வர்த்தக மையமாக பார்க்கப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது அது திறந்தவெளியில் வல்லரசுகள் மோதும் மையமாக மாறியுள்ளது. இதுவரை அமெரிக்கா மறைமுகமாக திரையின் பின்னால் இருந்து ரகசிய இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட வான்வழி தாக்குதல்கள் மூலம் தனது மூலோபாயத்தை சாபஹாரில் விரிவாக்கி கொண்டிருந்தது. ஆனால் இப்போது அது முழுமையாக வெளிப்படையாக சாபஹார் களத்தில் இறங்கியுள்ளது. இப்போது இது யாரிடமும் மறைந்த விளையாட்டு இல்லை, மாறாக இது ஒரு நேரடி சக்தி காட்சியாக மாறியுள்ளது. இது முழு உலகத்திற்கும் நேரடியாக ஒரு செய்தியை தெரிவிக்கிறது. இப்போது இந்த மோதல் தனது தீர்மானிக்கும் கட்டத்தை எட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக சாபஹார் பகுதியில் நடந்து கொண்டிருந்த நிகழ்வுகள் ஏற்கனவே இந்த மாற்றத்தை சுட்டிக்காட்டி கொண்டிருந்தன. தொடர்ந்து நடந்த வான்வழி தாக்குதல்கள், ட்ரோன் இயக்கங்கள், கடல் கண்காணிப்புகள், உளவுத்துறை செயல்பாடுகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு பெரிய திட்டம் பின்னால் நடக்கிறது என்பதை காட்டின. ஆனால் இந்த நேரத்தில் இந்தியாவின் திடீர் செயல்பாடுகள் இந்த முழு சமநிலையையே மாற்றி அமைத்துவிட்டன. இந்தியா தனது நிலைப்பாட்டை மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தியது. தனது மூலோபாய நலன்களை பாதுகாக்க எந்த அளவிற்கும் செல்லும் என்று உறுதி செய்தது. அதைத்தான் அமெரிக்கா நேரடி சவாலாக எடுத்துக்கொண்டது. அதன் பிறகு வந்த மிகப்பெரிய மாற்றம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய நேரடி எச்சரிக்கையாகும். அது ஒரு சாதாரண அரசியல் கருத்து இல்லை, அது ஒரு தெளிவான கடும் எச்சரிக்கை. இந்தியா உடனடியாக சாபஹார் மீது தனது கட்டுப்பாட்டை குறைக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. அதற்கு இணங்கவில்லை என்றால் அமெரிக்கா சாபஹார் மீது கடுமையான தாக்குதலை நடத்தும் என்று எச்சரித்தது. இந்த வார்த்தைகள் வெறும் எச்சரிக்கை அல்ல, இது நேரடி மோதலாக மாறக்கூடிய அளவிற்கு ஆபத்தானது. இந்த அறிவிப்புக்கு பிறகு உலகம் முழுவதும் அதிர்ச்சி நிலை உருவானது. பாதுகாப்பு நிபுணர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் உலக தலைவர்கள் அனைவரும் இந்த நிலையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டனர். ஏனெனில் இது இரண்டு நாடுகளுக்கிடையிலான மோதல் மட்டுமல்ல, உலகின் முக்கியமான வர்த்தக மற்றும் எரிசக்தி பாதையை மையமாக கொண்ட மோதல். சாபஹார் என்பது வெறும் ஒரு துறைமுகம் அல்ல, அது ஆசியா மற்றும் ஐரோப்பாவை இணைக்கும் முக்கியமான நுழைவாயில். இங்கு ஏதேனும் பெரிய இராணுவ மோதல் ஏற்பட்டால் அதன் தாக்கம் நேரடியாக உலக பொருளாதாரத்தை பாதிக்கும். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையின் பின்னணி மிகவும் தெளிவானது. உலக வர்த்தக பாதைகள் மற்றும் எரிசக்தி விநியோகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே அதன் நோக்கம். அந்த கட்டுப்பாட்டிற்கான முக்கிய மையம் சாபஹார். ஆனால் இந்தியாவின் அதிகரித்த ஈடுபாடு அந்த திட்டத்தை தடுமாற செய்தது. அதனால்தான் இப்போது அமெரிக்கா நேரடியாக மோதும் நிலைக்கு வந்துள்ளது. இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால். ஒரு பக்கம் எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தக நலன்கள் மற்றும் பிராந்திய ஆதிக்கம், மறுபக்கம் உலக வல்லரசின் நேரடி அழுத்தம். ஆனால் இந்தியா இதுவரை காட்டிய நிலைப்பாடு ஒன்றை தெளிவாக காட்டுகிறது. எந்த அழுத்தத்திலும் இந்தியா தனது நிலைப்பாட்டை மாற்றாது. சாபஹார் இந்தியாவுக்கு ஒரு சாதாரண திட்டம் அல்ல, அது அதன் நீண்டகால மூலோபாயத்தின் முக்கிய பகுதி. அதை இழப்பது ஒரு இடத்தை இழப்பது அல்ல, முழு பிராந்திய செல்வாக்கையும் இழப்பதாகும். சாபஹார் பகுதியை சுற்றியுள்ள இந்த நிலைமை அதிகரித்த போது இந்தியா தனது நடவடிக்கைகளை இன்னும் தெளிவாகவும் கடுமையாகவும் மாற்றத் தொடங்கியது. இந்திய கடற்படை திடீரென உயர்ந்த எச்சரிக்கை நிலைக்கு கொண்டு வரப்பட்டது மற்றும் அந்த முழு கடல் பகுதிக்கும் மேல் முழுமையான கண்காணிப்பு அமைப்பு செயல்படுத்தப்பட்டது. இந்தியாவின் போர்க்கப்பல்கள் தொடர்ந்து அந்த பகுதியை சுற்றி கண்காணித்து கொண்டிருந்தன மற்றும் எந்தவொரு சந்தேகத்திற்கிடமான இயக்கமும் உடனடியாக பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் இந்தியா ஒரு முக்கியமான செய்தியை வெளிப்படுத்தியது. இந்த கடல் பாதையில் எந்தவொரு அச்சுறுத்தலையும் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதையே அது காட்டியது. அதே நேரத்தில் இந்தியாவின் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளும் முழுமையாக செயல்படுத்தப்பட்டன. ரெட்பெயில் மற்றும் சுகோய் போன்ற முன்னேற்றமான போர் விமானங்கள் தொடர்ந்து அந்த பகுதியின் மீது பறந்து கண்காணித்துக் கொண்டிருந்தன. இதனால் கடல் மட்டுமல்லாமல் வான்வழியிலும் இந்தியா தனது கட்டுப்பாட்டை உறுதி செய்தது. இதற்கிடையில் இந்தியா தனது உளவுத்துறை அமைப்புகளையும் மிக அதிகமாக பயன்படுத்த தொடங்கியது. அந்த பகுதியில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய இயக்கத்தையும் கூட கண்காணிக்க முயற்சி செய்யப்பட்டது. எந்த கப்பல் எங்கு செல்கிறது, எந்த பாதையை பயன்படுத்துகிறது, எந்த சிக்னல்கள் பரிமாறப்படுகின்றன என்பதனை முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டது. இந்த முழு நடவடிக்கை ஒரு சாதாரண இராணுவ நடவடிக்கை அல்ல, மாறாக இது ஒரு ஒருங்கிணைந்த மூலோபாய செயல்பாடாக இருந்தது. இதில் இராணுவம், உளவுத்துறை மற்றும் இராஜதந்திரம் அனைத்தும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டன. இதற்கிடையில் சர்வதேச அளவிலும் இந்த நடவடிக்கையின் எதிரொலி கேட்கத் தொடங்கியது. பல நாடுகள் இந்த நிலைமையை கவனமாக பார்த்து கொண்டிருந்தன. சில நாடுகள் இந்தியாவின் இந்த கடுமையான நடவடிக்கையை ஆதரித்தன, ஏனெனில் அவர்கள் கூட இந்த கடல் பாதையின் பாதுகாப்பு முக்கியம் என்று கருதினர். ஆனால் சில நாடுகள் இந்த நடவடிக்கை பிராந்திய பதற்றத்தை அதிகரிக்கலாம் என்று கவலை தெரிவித்தன. அதே நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து தொடர்ந்து கடுமையான கருத்துகள் வெளிவந்தன. இந்தியாவின் இந்த நடவடிக்கை தேவையற்ற பதற்றத்தை உருவாக்குகிறது என்று கூறப்பட்டது. ஆனால் இந்தியா தனது நிலைப்பாட்டை தெளிவாக விளக்கியது.
இந்த நடவடிக்கை முற்றிலும் பாதுகாப்புக்காக எடுக்கப்பட்டது மற்றும் அதன் நோக்கம் தனது மூலோபாய நலன்களை பாதுகாப்பது மட்டுமே என்று கூறியது. இந்த பதிலால் ஒரு விஷயம் தெளிவானது: இந்தியா எந்த அழுத்தத்திற்கும் இடம் கொடுக்க தயாராக இல்லை. இதற்கிடையில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. சில சந்தேகத்திற்கிடமான கப்பல்கள் அந்த பகுதியில் நுழைய முயன்றன. இந்திய கடற்படை உடனடியாக அவற்றை தடுத்து நிறுத்தியது. அந்த கப்பல்களை சுற்றி வளைத்து முழுமையாக சோதனை செய்யப்பட்டது. அவற்றின் ஆவணங்கள், தொடர்பு, அமைப்புகள் மற்றும் இயக்க வரலாறு அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டது. ஆரம்பத்தில் கிடைத்த தகவல்கள் மிகவும் அதிர்ச்சிகரமானவையாக இருந்தன. அந்த கப்பல்களில் பயன்படுத்தப்பட்டிருந்த சாதனங்கள் மிகவும் முன்னேற்றமானவை. அவை எளிதில் அடையாளம் காண முடியாத வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. மேலும் அவற்றின் இயக்க தகவல்கள் பல இடங்களில் மறைக்கப்பட்டிருந்தன. இது அந்த கப்பல்கள் ஒரு சாதாரண வர்த்தக பயணத்தில் இல்லை என்பதை காட்டியது. மாறாக அவை ஒரு திட்டமிட்ட இரகசிய நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இருந்தன என்பதற்கான சான்றாக இருந்தது. இதன் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிய இந்திய அமைப்புகள் தீவிரமாக செயல்படத் தொடங்கின. இதற்கிடையில் இந்தியா தனது நடவடிக்கைகளை மேலும் விரிவாக்கியது. சாபஹாரை இணைக்கும் முழு கடல் பாதையிலும் கடுமையான சோதனைகள் தொடங்கப்பட்டன. அந்த பாதையில் செல்லும் ஒவ்வொரு கப்பலும் தடுத்து நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. எந்த சந்தேகமும் இருந்தால் உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது ஒரு நேரடி கடல் கட்டுப்பாட்டு நடவடிக்கையாக மாறியது. இதில் எந்த ஒரு தவறும் ஏற்படாதபடி மிகவும் கவனமாக செயல்பட்டது. இந்திய மரைன் கமாண்டோக்கள் முழுமையாக செயல்படுத்தப்பட்டனர். சிறிய கண்காணிப்பு கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களும் இதில் இணைக்கப்பட்டன. இதனால் கடலின் மேல் மட்டுமல்லாமல் கீழ்ப்பகுதியிலும் கண்காணிப்பு வலுப்படுத்தப்பட்டது. இதற்கிடையில் இன்னொரு முக்கிய தகவல் வெளிவந்தது. ஊடுருவல் முயற்சிகள் இன்னும் முழுமையாக நிறுத்தப்படவில்லை என்று தகவல்கள் கூறின. சில சிறிய மற்றும் வேகமான கப்பல்கள் பல திசைகளில் இருந்து அந்த கட்டுப்பாட்டு பகுதியை அணுக முயன்றன. ஆனால் இந்திய கடற்படை அவற்றை உடனடியாக கண்டறிந்து தடுத்தது. இதனால் ஒரு விஷயம் தெளிவானது: இந்த நிலைமை இன்னும் முடிவுக்கு வரவில்லை. எதிர்காலத்தில் மேலும் சவால்கள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. இந்த அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு இந்தியா தனது வான்வழி பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தியது. ரட்பெல் போர் விமானங்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் ரோந்து மேற்கொண்டன. எந்த ஒரு சந்தேகத்திற்கிடமான இயக்கமும் கண்டறியப்பட்டவுடன் உடனடியாக பதிலளிக்க தயாராக வைத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விமானங்களின் உதவியுடன் கடலின் மேல் ஒரு வலுவான கண்காணிப்பு கவசம் உருவாக்கப்பட்டது. இதனால் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்க முடியும். இப்போது இந்த நடவடிக்கை கடலுக்கு மட்டும் வரையறுக்கப்படவில்லை. வான்வழி மற்றும் மின்னணு கண்காணிப்பு மூலம் இது ஒரு பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்பாக மாறியுள்ளது. இதற்கிடையில் டெல்லியிலும் மிகப்பெரிய பரபரப்பு நிலவியது. பாதுகாப்பு அமைச்சகம், வெளியுறவு அமைச்சகம் மற்றும் கடற்படை அதிகாரிகள் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு புதிய தகவலும் உடனடியாக மதிப்பீடு செய்யப்பட்டது மற்றும் அதன் அடிப்படையில் புதிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. இந்த நடவடிக்கையின் ஒவ்வொரு கட்டமும் மிகவும் கவனமாக திட்டமிடப்பட்டது. ஏனெனில் இதன் தாக்கம் ஒரு பிராந்தியத்திற்குள் மட்டும் இல்லாமல் உலக அளவிலும் இருக்கும் என்பதால். இதற்கிடையில் அமெரிக்காவிலிருந்து மீண்டும் கடுமையான கருத்துகள் வெளிவந்தன. இந்தியா இந்த ஆக்கிரமிப்பு நிலைப்பாட்டை நிறுத்த வேண்டும் என்று கூறப்பட்டது. ஆனால் இந்தியா தனது நிலைப்பாட்டை மாற்றவில்லை. இந்த நடவடிக்கை முற்றிலும் பாதுகாப்புக்காக மட்டுமே என்று மீண்டும் தெளிவுபடுத்தியது. மேலும் அந்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமான செயல்பாடுகள் நிறுத்தப்படும் வரை இந்த நடவடிக்கை தொடரும் என்று கூறியது. இதற்கிடையில் ஒரு முக்கியமான மோதல் நிலை உருவானது. இந்தியாவின் INS விக்ராந்த் மற்றும் அமெரிக்காவின் USS அப்ரஹாம் லிங்கன் ஒரே பகுதியில் நேருக்கு நேர் வந்தன. இது நிலைமையை இன்னும் தீவிரமாக்கியது. இந்தியா தெளிவாக அறிவித்தது: இந்த கட்டுப்பாட்டு பகுதிக்குள் எந்த அனுமதியும் இல்லாமல் எந்த கப்பலும் நுழைய முடியாது. யாராவது அந்த விதியை மீறினால் அதன் விளைவுகளை நேரடியாக சந்திக்க வேண்டியிருக்கும். இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. சாபஹாரின் பாதுகாப்பு இந்தியாவுக்கு மிக முக்கியமானதாக மாறியுள்ளது. எந்த நாடாக இருந்தாலும், அது அமெரிக்கா, இஸ்ரேல் அல்லது ஈரான் ஆகியவற்றில் எதுவாக இருந்தாலும், அந்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமான இயக்கம் கண்டறியப்பட்டால் இந்தியா பதிலடி கொடுக்க தயாராக உள்ளது. இந்தியா தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் முழுமையாக செயல்படுத்தியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் எந்த ஒரு வான்வழி தாக்குதலும் முயற்சி செய்யப்பட்டால் அது சில வினாடிகளில் தடுக்கப்படும். இப்பொழுது நிலைமை மிகவும் தீவிரமாக உள்ளது. அடுத்து என்ன நடக்கும் என்பது உலகம் முழுவதும் கவனித்து பார்க்கும் விஷயமாக உள்ளது. இப்போது நிலைமை இன்னும் ஒரு புதிய கட்டத்துக்குள் நுழைந்துள்ளது. உலகம் முழுவதும் கவனம் செலுத்தும் இந்த பகுதியில் ஒவ்வொரு நொடியும் முக்கியமானதாக மாறியுள்ளது. இந்த முழு நடவடிக்கையின் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்பது குறித்து டெல்லியில் தொடர்ந்து உயர்மட்ட ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு துறைகளுக்கு இடையில் மிக நெருக்கமான ஒருங்கிணைப்பு நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு புதிய தகவலும் உடனடியாக மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இந்த நடவடிக்கை ஒரு குறுகிய கால செயல்பாடாக இருக்குமா அல்லது நீண்ட கால கட்டுப்பாட்டு திட்டமாக மாறுமா என்பது இன்னும் தெளிவாகவில்லை.
ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது. இந்தியா இப்போது தனது நிலைப்பாட்டில் மிகவும் உறுதியாக நிற்கிறது. சாபஹார் முதல் ஓமன் கடல் வரை விரிந்துள்ள அந்த முழு கடல் பகுதியிலும் இந்திய கடற்படை தனது ஆதிக்கத்தை உறுதி செய்து வருகிறது. ஒவ்வொரு மணி நேரமும் இந்த நடவடிக்கை மேலும் தீவிரமாகி வருகிறது. போர்க்கப்பல்கள் தொடர்ந்து தங்கள் நிலைகளை மாற்றிக்கொண்டு அந்த முழு பகுதியையும் முழுமையாக மூட முயற்சி செய்கின்றன. எந்த ஒரு ஊடுருவலுக்கும் அல்லது அழுத்த முயற்சிக்கும் இடமின்றி அந்த பகுதியை பாதுகாக்கும் முயற்சி நடைபெற்று வருகிறது. ஆனால் இங்கே மீண்டும் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. ஹார்மோஸ் நீரிணையில் நிலைமை ஏற்கனவே பதற்றமாக உள்ளது. அந்த சூழ்நிலையில் சாபஹார் மீது இவ்வளவு அதிக கவனம் ஏன் செலுத்தப்படுகிறது என்ற கேள்வி உலகம் முழுவதும் எழுந்துள்ளது. சாபஹார் துறைமுகம் ஏன் இவ்வளவு முக்கியமானது என்பது இதற்கான பதிலாக இருக்கிறது. அது வெறும் ஒரு துறைமுகம் அல்ல, அது உலக வர்த்தக பாதைகளின் மையமாக உள்ளது. அந்த துறைமுகத்தை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு பெரிய பொருளாதார சக்தியை கட்டுப்படுத்துவதற்கு சமமானது. இதுவே அமெரிக்காவின் கவனத்தை அதற்கு பக்கம் திருப்பியுள்ளது. ஈரானின் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பகுதி இந்த துறைமுகத்தின் மூலம் நடைபெறுகிறது. இந்தியாவிற்கும் இந்த துறைமுகம் மிக முக்கியமானது. இது ஆசியா, ஐரோப்பா மற்றும் பிற பகுதிகளுடன் இணைக்கும் முக்கிய பாதையாக உள்ளது. இந்த துறைமுகத்தை இழப்பது என்பது ஒரு சாதாரண இழப்பு அல்ல, அது ஒரு பெரிய மூலோபாய பின்னடைவை உருவாக்கும். இதனால்தான் இந்த பகுதியில் இவ்வளவு அதிக பதற்றம் உருவாகியுள்ளது. அமெரிக்கா இந்த துறைமுகத்தின் மீது தனது கட்டுப்பாட்டை நிலைநிறுத்த விரும்புகிறது. அதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்தியா அதன் திட்டங்களை முறியடித்து வருகிறது. இதனால்தான் இந்த மோதல் இன்னும் தீவிரமாகி வருகிறது. இந்தியா தனது கட்டுப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சந்தேகத்திற்கிடமான கப்பல்கள் மீது விசாரணை மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த கப்பல்களில் இருந்து கிடைக்கும் தகவல்கள் மிக முக்கியமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரம்ப தகவல்கள் ஏற்கனவே இந்த சம்பவம் ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை என்பதை காட்டுகின்றன. அந்த கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் மிகவும் மேம்பட்டவை. அவை எளிதில் கண்டறிய முடியாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது ஒரு சாதாரண வர்த்தக இயக்கம் அல்ல என்பதை தெளிவாக காட்டுகிறது. இந்திய அமைப்புகள் இந்த முழு வலையமைப்பை கண்டறிய தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் அமெரிக்காவின் எதிர்வினையும் மேலும் கடுமையாகியுள்ளது. இந்தியா தனது நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்று மீண்டும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியா தனது நிலைப்பாட்டை மாற்றவில்லை. இந்த நடவடிக்கை முழுமையாக பாதுகாப்புக்காக மட்டுமே என்பதை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. எந்த ஒரு அச்சுறுத்தலும் நீங்கும் வரை இந்த நடவடிக்கை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உலகம் முழுவதும் கவனம் செலுத்தும் முக்கிய கேள்வி என்னவென்றால், அடுத்து என்ன நடக்கும் என்பது. இந்த மோதல் ஒரு பெரிய அளவிற்கு செல்வதா அல்லது இங்கேயே கட்டுப்படுத்தப்படுமா என்பது தெரியவில்லை. ஆனால் தற்போதைய நிலைமை மிகவும் நெருக்கடியானதாக உள்ளது. கடல், வானம் மற்றும் உளவுத்துறை ஆகிய அனைத்திலும் இந்தியா முழுமையான கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தியுள்ளது. இது இந்தியாவின் திறன் மற்றும் தயார் நிலையை வெளிப்படுத்துகிறது. எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிக்க இந்தியா தயாராக உள்ளது என்பதை இது காட்டுகிறது. இப்போது முழு உலகமும் இந்த நிகழ்வுகளை கவனித்து வருகிறது. அடுத்த சில நாட்கள் மிகவும் முக்கியமானவை. இந்த நடவடிக்கை எந்த திசையில் செல்லும் என்பது உலக அரசியலின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இந்தியா தனது நலன்களை பாதுகாக்க உறுதியுடன் நிற்கிறது. அதே நேரத்தில் உலக அமைதியையும் பாதுகாக்க முயற்சி செய்து வருகிறது. இந்த சமநிலையை காப்பாற்றுவது மிகப்பெரிய சவாலாக உள்ளது. இதுவே இந்த முழு நிகழ்வின் மையமாக உள்ளது.